க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவரும் நானும் ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ இன்றைக்கியாவது வச்சுக்கையா அவனை நான் கண்டபடி திட்டுவேன் என் அசிஸ்டன்ட் டைரக்டரை கோவப்பட்டா. ஓ மகனை நான் எப்படி திட்டுறது? இப்படி ஒவ்வொரு காரணம் ஒவ்வொருத்தருக்கு. யாருமே சேர்த்துக்கல. பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி, சார் அவனுக்கு சினிமா புரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், சினிமா வேண்டான்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட அனுப்புனேன். ஒரு 2 மணி நேரமாக அவனை காணோம். அவர் பாலச்சந்தர் சார்கிட்டருந்து ஃபோன் வருது. இவங்கிட்ட ஏதோ ஃபயர் இருக்கியா, இவன் என்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன். இது என்னடா இது, ஒளியை தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதையாக போய் சினிமா வேண்டான்னு சொல்லுங்கன்னா அவர் இவங்கிட்ட என்னமோ இருக்குங்கிறாரு. இருந்திருக்கலாம். பட் எப்போவுமே குழந்தைங்கள் மேலே பேரண்ட்ஸுக்கு அண்டர் எஸ்டிமேட்டு தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளை விட இருப்பாங்களா, நம்மளை விட வசதியாக வந்துடுவாங்களா, இல்லை பெருசாக சாதிச்சிருவாங்களா அப்படின்னு இருக்காது. நமக்கு அப்படி தானே இருக்கும். அவர் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரிக் டைரக்டராக வருவாருன்னு அன்னைக்கு நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? யார்கிட்டையும் அவர் ஒர்க் பண்ணவும் இல்லை. அங்கேயும் இருந்துட்டு ஒரு 2 மாதத்தில் வந்துட்டார். இல்லைப்பா அவர் சார் சீரியல் தான் எடுக்கிறாரு, எனக்கு அது மைலேஜ் கிடைக்கல அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் துள்ளுவது இளமை எடுத்து முடித்ததுக்கப்புறம் காதல் கொண்டு எடுக்க வேண்டிய நிர்பந்தம். இது அவங்க அம்மா போட்ட ஒரே கண்டிஷன் தான். ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது என் டாக்டர் பக்கத்தில் வந்தாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண்களுடைய அதிகாரம் தான் அதிகம். எல்லா வீட்லையும் எப்படித்தான் நினைக்கிறேன், எங்கள் வீட்லேயும் எப்படித்தான். அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. என்னம்மா நீ தூங்காமல் நேரத்து வந்துட்டுருக்க? இல்லைப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு கதை சொல்லணும், கேட்பீங்களா? என்ன நீ மெடிக்கல் காலேஜுக்கு போகிறத விட்டுட்டு பொண்ணு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிட்டியா இன்றைக்கி அப்படின்னு. சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு படபடன்னு ஒரு கதையை சொல்லுது. எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு கதை. இது யாரும்மா சொன்னது? செல்வா சொன்னான். புரிஞ்சிருச்சு, எங்கே சுவிட்சை தட்டினா எங்கே விளக்கு எரியும்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டாக அவன் அப்ரோச் பண்ணானா இல்லாட்டி அவங்களே முடிவு பண்ணாங்களே தெரியல. சரி இது செல்வாவுடைய கதைப்பா. அவன் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட சொன்னான், கதை நல்லா இருக்குப்பா. இப்போ என் பெரிய பொண்ணு என்ட்ரி, இவங்க அம்மா, அவங்களும் ஒரு டாக்டர் தான். 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு, ஏதோ வற்புறுத்தல் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை என்ன பண்ணணும், இந்த கதையை படம் எடுக்கணும். யார்? நீங்கள் தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். டைரக்ட் பண்ணுறது செல்வா தான். இது உள்ள இந்த 3வது லேடி என்ட்ரி விஜயலட்சுமி, அவங்க வரும்போது தான் என் பலமெல்லாம் போயிடுச்சு. இனி அங்கே அவங்க சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், நம்ம சொல்கிறது நடக்காது. அவங்க தான் கேட்டாங்க, என்னங்க அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையாம்மா, இது படம் எடுக்கிறதுக்கு ஒரு 4-4.5 கோடி ரூபா செலவாகும் அன்னைக்கே. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கும், படம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க விஜயலட்சுமி. நான் சொன்னேன், என்ன ஒரு 2-2.5 கோடி ரூபா இருக்கும், இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? ஒரு 4-4.5 கடன் வாங்குங்க. பொண்டாட்டி சொல்கிற அட்வைஸ் இப்படி எங்கேயாவது சொல்லுவாங்களா யாராவது கடன் வாங்குங்க அப்படின்னு? யார் யாருக்கும் கடன் வாங்குவீங்க, பெத்த மகனுக்காக வாங்க மாட்டிங்களா? அப்படி கடன் வாங்கி வந்தவர் தான் செல்வராகவன். இப்படி இன்றைக்கி வந்து ஒரே மேடையில் உட்கார்ற அளவுக்கு இவரும் அப்படி தான் வந்தார். இவர் வந்து ஒரு நாள் வந்து, தாத்தா நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அப்படின்னா. விஸ்காமில் என்ன பண்ண போகிற அப்படின்னா, டைரக்ஷன் கோர்ஸ்னா. இதுக்கு எதுக்குடா நீ விஸ்காம் போகிற? நம்ம வீட்டிலே 3 விஸ்காம் இருக்க, யார்கிட்டையாவது சேர்ந்து கொண்டு தனுஷ்கிட்ட சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தார் அவர். என்ன படம்ப்பா? திருச்சி டம்பல் இல்லைடா, அங்கே அடுத்த படம் அருண் மாதேஸ்வரன் பண்ணது என்னது, கேப்டன். இந்த படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். ரொம்ப அப்போவே தனுஷ் சொல்லுவார், அப்பா பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ப்பா, நல்லா வந்துடுவான் போல் இருக்குது, நல்ல பையன்தான், நல்லா வந்துடுவான் போல் இருக்குன்ட்டு. அப்புறம் திடீர்னு என்ன நினச்சவரை தெரியல, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு அவர் கொண்டு வந்து நடிக்க வச்சு
இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. உண்மையிலே தனுஷோடைய மோல்டு தான் அவர். ஒரு பையன் நல்ல வீட்டில் செல்லமான பையன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் 2 பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவனுங்க. செல்வராகவன் முதல் பையன், அவங்க அம்மாவுக்கு உயிர், மற்றவங்களும் அதுக்கப்புறம் தான். இவங்க அம்மா முதல் பெண் குழந்தை எங்கள் வீட்டில், அவங்களும் செல்லந்தான். அவங்க அம்மா மட்டும்தான் என்னை வாடா போடான்னு சொல்கிறவங்க. இவர் முதல் பேர குழந்தை. அவர் டிபியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு பாருங்கள். இத்தினோண்டு குழந்தைய தனுஷ் கையில் வச்சுட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு இருப்பார் அவங்க அம்மா தோளில். அந்த கை குழந்தை தான் அவர். கரெக்டு தானேப்பா? அதை மறக்காமல் வச்சுருக்காரு. தேங்க்ஸ்ப்பா. இது என்ன, அந்த ஃபோட்டோவே இங்கே இருக்குது போல இருக்குது. இதை எப்படி காமிச்சா என்ன தெரியும்? இதை மறக்காமல் வச்சுருக்காரு. இந்த குழந்தை தான் இங்கே இந்த துண்டில் போட்டு, இதில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ நினைக்கிறேன், விஜய் ஹாஸ்பிட்டலு, அங்கே அந்த துண்டில் இருக்கிற குழந்தை. அவர் நம்ப முடியுதா ஏதாவது? எனக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜ். என் நிலைமையில் நீங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் ஒரு தான் போராடி வந்தேன். போராடி அப்படின்னா சாதாரண போராட்டம். எனக்குமே சினிமா பிடிக்காது. இந்த சினிமா தான் துரத்தி என்னை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இயக்குனராக உட்கார வச்சது. சினிமா தனக்கு வேண்டிய கலைஞர்களை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் வல்லமை படைத்தது. நீ விலகி போனாலும் உன்னை விடாது, நீ விரும்பி போனாலும் உனக்கு கிடைக்காது. நம்மளோட கெட்டிக்காரன், நம்மளோட ஞானிகள் எத்தனையோ பாரதி ராஜாக்கள், பாக்யராஜாக்கள் இனி கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இது அதிர்ஷ்டமா உழைப்பா தெரியாது. பட் என்னுடைய இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு, டிசிப்ளின். இன்றைக்கு வரைக்கும் நான் அதிலேருந்து மாறவே இல்லை. இந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பும் நல்லா தெரியுது ஃப்ரேமில். எந்த ஃப்ரேம்லேயுமே யாருமே கொஞ்சம் அப்படி இருந்த மாதிரி தெரியல. அவ்வளோ நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குன்னு எல்லார் வாயிலிருந்து வருது. ஹைதராபாத்லேயும் சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா வரணும். அதுக்கு நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸு, நன்றி. கஸ்தூரிராஜ் சாருக்கு நன்றி. ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். இன்ஃபேக்ட் உங்களுடைய ப்ரெசன்ஸும் உங்களுடைய ஸ்பீச் தான் ஹைலைட்டு. அவ்வளோ அருமையாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. பேசும்போது அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் யுவன் சங்கர் ராஜானுடைய பாடல்கள் கேட்டுட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ரைட்ஸை நாங்கள் சரிகமாக வாங்கினோம். அப்புறம் எங்கிட்ட கஸ்தூரிராஜா ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னார். லாஸ்ட்டில் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் 2 பாடல் ஆட் பண்ணி சொன்னார், சார் இந்த கேசட்டை நீங்கள் திருப்பி வெளியிடணும் அப்படின்னார். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்போயே நாங்கள் 5 பாடல்களை வச்சு கேசட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ அருமையாக பண்ணிட்டாங்க இந்த டீமு. கஸ்தூரிராஜா சார் சொல்கிறாரு எங்கிட்ட, யுவன் செல்வராகவன் சாரும், நீங்கள் இந்த இன்னொரு கேசட் வெளியிடணும் அப்படின்னாரு. நாங்கள் அதுக்காக இன்னொரு கேசட்டை பப்ளிஷ் பண்ணி அதுக்கு ஒரு விழாலாம் எடுத்து 7 பாடல்களை வச்சு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு சரிகமாவுக்கு அந்த நேரத்தில். இன்றைக்கி வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிகமாவில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் என்ன சொல்கிறது, கேட்கப்படுற ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேன் பாடல்களாக இருக்கும். அதெல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் அவ்வளோ அருமையாக இந்த எக்ஸ்பிளைன்லாம் பண்ணீங்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி. ஆச்சரியமாக இருக்குது, செல்வராகவன் சார் எப்படி டிட்டர்மைண்டாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ வந்திருக்காருன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் உங்கள் பேரனை வாழ்த்துறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது பவிஷனுடைய இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பவிஷனுடைய டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், டேலண்ட்டு, ரொம்ப கமிட்டடான ஒரு உழைப்பாளி. அண்ட் கண்டிப்பாக யூ வில் கோ பிளேசஸ்ன்றதை நாங்களாம் நம்புகிறோம். நீங்களும் படம் பார்த்த பிறகு சொல்லுவீங்க நம்புகிறேன். பவிஷ் கமன்ஸே ஒர்க்கிங் இன் த ஃபிலிம் அண்ட் இவங்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்டு உங்கள் டைம் கொடுத்து வந்திருக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இங்கே நிறைய பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க, என்னோட ஒர்க் பண்ணவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த விழா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த டைரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா நீங்கள் நல்ல ஆக்டர்னு இவங்க சொல்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை நாளைக்கு நீங்களும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன்.
பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் நல்ல பையன், நல்ல மனுஷன் சொல்லிட்டாங்க. அதுவும் எங்க தாத்தாவும், எங்க செல்வா சாரும் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சொன்னது, அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டா இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக நான் தனஞ்சயன் சாருக்கும், தினேஷ் ராஜ் சாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்துவாங்க நானே எதிர்பார்க்கல. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அது ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்டு இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ மகேஷ் சாருக்கு நான் வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், 3 ஈவெண்ட்றதுனால இங்கே பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட 10% 20% ஹார்ட் ஒர்க் தான் நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன். அவர் ஹார்ட் ஒர்க் தான் அந்த படத்தில் பெருசு. அண்டு எனக்காக எல்லாத்தையும் கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்டு இந்த படத்தில் வனிதா மேம் இருக்காங்க, செல்வா சார் இருக்காங்க, கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்காங்க. நான் வந்து ஒன்றே ஒன்று ஒத்துக்க மாட்டேன். எல்லாருமே வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் அப்படி கிடையவே கிடையாது செட்டில். அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் நாகதுர்காவோட அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் நடிச்சிட்டேன். எனக்கு அப்போ கூட யூத் ஃபீலிங் வரல. வனிதா மேம் வரும்போது தான் அந்த யூத் ஃபீலிங்கே செட்டில் வந்தது ஆக்சுவலாக. ஸோ வனிதா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து நாகதுர்கா கேரக்டர் பண்ணியிருக்கலாம், அவங்க உங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கலாம் மேம், கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பயமாக இருக்குது. இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்தது நேற்று நைட்டு. அது வந்து டிஜிட்டலி ஜெகதீஷன் இங்கே இருக்காரா, அவர் ஃபோன் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி சொன்னார். அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்தது, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவர் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேற்று 20 பேர் பார்த்துருக்காங்க, யாருமே கால் பண்ணல. டைரக்டருக்கே நான் தான் கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்கிறாங்க படத்தை பற்றின்னு. ஆனால் அவராக நினச்சி கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். அண்டு படத்தில் ஃபாக்ஸன் இருக்கார், அவர் மியூசிக் இன்னைக்கு இந்த படத்தில் அவர் மியூசிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் இது என்ன படம்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் நம்புகிறேன். அண்டு ஃபாக்ஸனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லா ப்ரொடியூசர் வந்து படம் வந்து ரிலீஸாக ஹிட் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இவங்க இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூஸராக இருக்கிறாங்க. படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிஃப்ட்டு கொடுத்து இது பண்ணிட்டாங்க, உழைப்பு கொடுத்தாங்க. சார் அதை நோட் வெரி பிக் திங் சார். நானும் ஆக்சுவலாக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு. சார் தினேஷ் சார் கூட இன்னொரு படம் வேறு பண்ணுறேன், அந்த படத்துக்கு நிறைய ஆர்டர் பண்ணுறேன். ஸோ எஸ் சார், அது அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ, அதனால் ஜாலியாக பேசி நம்ம இதாக இருக்கணும் தான் இப்படி பேசுகிறேன். அண்டு நாளைக்கு படம் வருது, எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பவிஷ் வந்து யூரேன் வந்துட்டாங்க, இதை பேச போகிறீங்களா? நில்லுங்க, 2 பேர். அவர்னா இப்படி சொல்லிவிட்டாரு. இல்லை, நான் வந்து ஐம் வெரி சென்டிமெண்டல் அட் திஸ் பாயிண்ட், வெரி எமோஷ்னல். ஒரே மேடையில் 3 ஜென்ரேஷன் பற்றி அங்கிள் சொன்னாங்க, கஸ்தூர்ராஜ் அங்கிள். ஸோ அந்த கொடுப்பனை வந்து எனக்கு கிடைக்கல வித் மை கிட்ஸ். ஸோ நடந்திருக்கணும். பட் இந்த மேடையில் இவங்க வீட்டு பொண்ணாக நான் வந்து இங்கே நின்று கேட்குறேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சுலேயும் இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள், நல்லா வருடா. தேங்க்யூ. பார்ப்பா, உனக்கு வனிதா மேடமே அன்பை கொடுத்துட்டாங்க, எல்லாரையும் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குப்பா. அண்ட் இந்த நேரத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு நேற்று நான் வந்து என்னுடைய பிஆர்ஓவாக என் கூட ட்ராவல் பண்ணுற ரேகாவை படம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்கள பேச சொல்லலாமா? ரேகா, படம் பார்த்துருக்கீங்களா? வாங்க பேசுங்க. எங்களை மட்டும் பேச சொல்றீங்களா? நீங்கள் பேசுங்க. சாரி சார், லேட் பண்ணிட்டேன். நேற்றே கூப்பிட்டுருக்கலாம். இல்லை, இருந்தாலும் இந்த ஃபோன் எனக்கு ஒன்று கொடுக்கல அப்படிங்கிறது நான் அவ்வளோ கூட செய்யலையா சினிமாவில். சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு. சரி, கேரண்டி சார். நான் சக்ஸஸ் ஆன உடனே வா சார், எங்கள் படம் சார். உங்கள் படம் சக்ஸஸ் தாங்க, அதை சொல்ல தான் வந்தேன் நானுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மீடியா பீப்புள்னால் கொஞ்சம் ஒரு கால்வாசி இருப்பாங்க, இல்லாட்டி பாதி இருப்பாங்க. இவ்வளவு பேக்கடாக நான் இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளவு பேர் இங்கே இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கணும்னு தான் நான் திருப்பி வந்தேன். இந்த படம் நாளைக்கு ஓடுமா அப்படிங்கிற கொஸ்டினே வரக்கூடாது, அதுக்கு நீங்கள் விடக்கூடாது. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகியே தீரணும்.
ஏன்னா நான் வெற்றி அடைஞ்சேன், என் மகன் வெற்றி அடைஞ்சான், என் பேரனும் வெற்றி அடையணும். அவன் வெற்றி அடைஞ்சு அவனுடைய குழந்தையும் நாளைக்கு இங்கே வரணும், அதுக்கு நீங்கள்லாம் வரணும். அதெல்லாம் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விட்டு போச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது சொன்னால் தான் இது கொஞ்சம் பரவலாக போய் சேரும். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் செய்யுங்க, பாவம் சின்ன பசங்க. என் பாட்டோட வந்து நீங்கள் ஜிம்பாய் சொன்னது மட்டும் தான் என்னால் ஏற்றுக்க முடியல. அவர் ஜிம்பாய் இல்லை, ஒரு அன்பான பாய். நான் வந்து என்ன பண்ணார், திடீர்னு என்னை கூப்பிட்டு ஒரு நாள் எனக்கு கேட்டார், சார் இவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார் வயசு? என் வயசு சார் என்ன சார் உங்கள் வயசு இவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்றாரு. அப்படி நான் சொன்னேன், உங்கள் வயசு கம்மியாக இருக்கிறதால என் வயசை நான் குறைச்சி சொல்ல முடியாதுன்னு. தினேஷ் சார் இந்த நேரம் இவ்வளோ நேரம் இருந்து எங்களோட எல்லாரோட பேச்சை கேட்டதுக்கு. ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்ன்றதை விட எங்களுக்கு வந்து இந்த படத்தில் இது வரைக்கும் ஒரு படம் வந்து வியாபாரம் ஆகணுன்றது இப்போ இருக்கிற இதில் அஸ் அ ப்ரொடியூசராக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இப்போவே நாங்கள் வந்து சக்ஸஸை ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு இதில் சக்ஸஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ பேர், ஒரு ஓவர்சீஸாக இருக்கட்டும், ஒரு தெலுங்கு ரைட்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன தமிழ் படம் தெலுங்கில் வாங்கி அங்கே டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கு ப்ரமோஷன் நடக்குது. ஒரு சின்ன படம், இது வந்து சின்ன படம். அப்போது பார்த்துக்கோங்க, படம் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நாங்கள் வந்து திரும்பவும் இதே மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் கிஃப்ட்டு கேட்குறதுல அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து தரப்படும். அதுதான் சொல்கிறதுக்கு தான் வந்து நான் தேங்க்யூ சார். ஒரு கமிட்மெண்ட் சொல்லிடுறேன், சினிமா மீடியாவிலேருந்துப்பா. உட்காருங்க சார். நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். அனுப்ப இந்த சார், சினிமா மீடியா தரப்புலேருந்து இங்கே இருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு gift தருவதாக உறுதி கூறியிருக்கிறார்கள். அவருக்கு என்னோட நன்றி சார். அதில் கண்டிப்பாக நீங்கள் ரேகா அண்ட் ஜெகதீஷ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்ததாக ஜெகதீஷும் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். உண்மையாகவே ஒன் ஸ்டார் இன் மேக்கிங் ரேகா அக்கா சொன்ன மாதிரி ஹீஸ் அ ரியல் ஸ்டார், ரியல் சூப்பர் ஸ்டாராக நான் ஃபீல் பண்ணேன் சத்தியமாக. ஏன்னா வந்து நீக்கில் வந்து எல்லோரும் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க, இயல்பாக வாழ்ந்திருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்லேருந்து ஜென்சி கிட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு நல்ல மெசேஜான ஒரு ஃபிலிமாக பண்ண மகேஷ்க்கு, தினேஷ் சாரோட அட்டாக்கரும், அடுத்தது வந்து ரீமேட்ச் நிறைய படம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பவேஷ், நாகதுர்கா, என்டையர் டீமும் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய டீம் வந்து 2 பேரும் பேசுகிறது, ரேகா அண்ட் ஜெகதீஷ். நாங்கள் வந்து டைம் ஸ்லாட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. 9 o'clock ஷோக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ரேகா சொன்னாங்க, சார் 9 o'clock நம்ம ப்ரெஸ் எல்லாம் வரமாட்டாங்க, ஃப்ரைடே மார்னிங் 12 o'clock வச்சுக்கலாம் சார் நாங்கள். ஸோ ஃப்ரைடே மார்னிங் 12 o'clock எங்களுடைய படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ இருக்குது. நீங்கள் வந்து படத்தை பார்க்கணும். அண்ட் நீங்கள் முன்னாடியே நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம். நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஜென்சியாக வாங்க, நீங்கள்லாம் ஜென்சி தான், எல்லாம் நல்லா உங்கள் எழுத்துலேயே நீங்கள் ஜென்சி தான், எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும். அந்த ஜென்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைரக்டனுடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இல்லை, நாங்கள் ரொம்ப இஷ்டப்பட்டு, ரொம்ப அதே சேம் நிறைய கஷ்டப்பட்டு, ஏன்னா ஓடி உடைச்சிருக்கோம். ஒரு படத்தை சென்சர் வாங்குறதுக்கு போராடி இருக்கோம். டே அண்ட் நைட் வந்து கடைசி நிமிஷம் வரையும் ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டு வரணும், குவாலிட்டியான ஒரு திரைப்படத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு இந்த என்டையர் குழு நாங்களாம் உழைச்சிருக்கோம். அந்த உழைப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அதை வந்து பாராட்டி எழுதி எங்களுக்கு ஆதரவு தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏதாவது கேள்விங்க இருந்தால் இங்கே கேள்வி கேட்கலாம் எங்கள் குழுவுக்கு. ஏன்னா இங்கே கொஞ்சம் பேருக்கு கேள்வி இருந்தது வனிதா மேடுக்கு, அது பிறகு நம்ம முடிச்சுக்கலாம். வனிதா மேம், உங்களுக்கு தான் கேள்வி இல்லை, எங்கே போனாலுங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் உங்களோட டைமை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி எங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா மூவி இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எங்களுக்கு லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆஸ் அ ப்ரொடியூசராக எங்களுக்கு தனஞ்சய் சார் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் இது ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியாது. இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்களும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் பவிஷ் ஆஸ் அ ஹீரோவாக இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் டெடிகேஷன் இஸ் சம்திங் விச் ஐ எம் அபேஸ்ட். அதனால் உடனே வந்து இந்த படம் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தை அவர் சைன் பண்ணி போகிற லெவலுக்கு அவர் அவ்வளோ இதுவாக இருக்கிறதுனால நான் அடுத்த படம் சைன் பண்ணி பூஜை போட்டு ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் பவிஷ் மேலே எனக்கு. எல்லோரும் படம் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் நான் சொல்கிறது என்னன்னு தெரிய வரும். அதே
மாதிரி நாகதுர்காவை பற்றி சொல்லணும்னா, நாகதுர்கா வந்து தெலுங்குலேருந்து இங்கே வந்தாலும் அந்த வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே இருக்க தமிழ் டைலாக்ஸை பேசி பழகி ஆக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப பெரிய டான்ஸர் தெலுங்கில், இங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினால உடனே இந்த படத்தினால சொல்லலாம் இன்னொரு ஒரு பெரிய படம் சைன் பண்ணியிருக்காங்க அவங்களும். ஸோ இது இந்த படத்தில் இருக்கிற 2 பேரும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் திஸ் LOL தே ஹவ் காட் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு இதில் தே ஹவ் ஒர்க்ட். அண்டு மற்றபடி வனிதா மேடம்லாம் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் செல்வா சார் வந்து அவங்க தான் மெயின் அப்படி வச்சுக்கலாம். அவங்க வந்து ஹேண்டில் த மூவி வெரி வெல் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் 2 லெஜெண்டரி டேரக்டர்ஸ் ஆக்டர். ஒன்று செல்வா சார், இன்னொன்று KS ரவிக்குமார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்களும் வந்து இன்னும் 2 நாள் தான் படம், அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. சூப்பர். 150 தடவை நான் சண்டை போட்டிருப்பேன். சண்டைன்னா அன்பான சண்டை, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டை. ஒரு திரைப்படம் நல்லா வரணுன்றதுக்காக நாங்கள் அவ்வளோ 2 பேரும் சேர்ந்து இந்த படத்துக்காக ஒரு சின்ன சின்ன பார்ட் நேற்று நைட்டு உட்காந்துட்டு கடைசியில் ஃபஸ்ட் ரீல் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு காப்பி பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட் காப்பின்னா எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக க்யூப்பில் பார்ப்போம். ப்ரொடியூசர் காப்பின்வாங்க. அதை பார்த்த பிறகும் மகேஷ் வந்து என்கிட்ட சொல்கிறார், சார் இது பண்ணிடலாம் சார், இது பண்ணிடலாம் சார், நம்ம படம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு இயக்குனர். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய உழைப்புக்காகவும் அந்த சின்சியரிட்டிக்காகவும் இந்த படத்துக்கு அவர் கொடுத்த அந்த கமிட்டடான உழைப்புக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நாங்களாம் ப்ரே பண்ணுறோம். மகேஷ், கம் அண்ட் ஸ்பீக். ப்ரெஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த மேடையை கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் எப்போவுமே என்னோட தேங்க்ஸ். நான் ஸ்பெஷலாக வந்து இந்த லவ் படம் வந்து பண்ணும்போதே கதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சோன்னே நான் ஃபஸ்ட்டு செல்வா சாரை தான் மீட் பண்ணேன். செல்வா சார்கிட்ட தான் கதை சொன்னேன் ஃபஸ்ட்டு. செல்வா சார் கதை கேட்டுட்டு 2-3 டவுட்ஸ் கேட்டார். அதை நான் வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்ணியிருந்தேன். படிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னார். நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பவிஷை மீட் பண்ணோம். ஸோ செல்வா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கதையை ஒத்துக்கிட்டு எங்களுக்காக இவ்வளோ நாள் வந்து இந்த கதையை பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கும் வந்து எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் நான் பவிஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பவிஷ் ப்ரோ வந்து டே 1லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு லேட்டாக வந்ததோ இல்லை நான் இங்கே போனோம் அங்கே போகணுன்னு சொன்னதோ கிடையவே கிடையாது. ஸோ அவ்வளோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார் பவிஷ் ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வனிதா மேம் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்தாலே ஃபயர் தான். நாங்கள் அவங்க இருக்கும்போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி களை கட்டிட்டு தான் இருக்கும். வனிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் ரம்யா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் கமிட் பண்ணோம். பட் அவங்க வந்து நாங்கள் என்ன அந்த ஷார்ட் டைமில் என்ன சொன்னோமோ அது அழகாக ரொம்ப பண்ணியிருந்தாங்க. ரம்யாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாகதுர்கா வந்து நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஃபோனில் பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே பேசிவிட்டு அப்படியே அவங்கள ஹீரோயினாக கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. பட் இருந்தாலும் என்னோடய டீமில் வந்து முத்தரசன் கூட வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி டெய்லி வந்து என்னென்ன சீன் எடுக்க போகிறோமோ அதை 2 நாளுக்கு முன்னாடி முத்தரசன்கிட்ட வாங்கி முத்தரசன்கிட்ட பேசி அதை ஓரளவுக்கு மைண்டில் ஏற்றிட்டு தான் அவங்க ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. அங்கே வந்து அவங்க எதையும் தெரிஞ்சிக்கல. வரும்போதே அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்தாங்க. அந்த சின்சியாரிட்டிக்கு நாகதுர்காவுக்கு தேங்க்ஸ். எங்கள் எல்லாருக்கும் இது எல்லாமே நடந்தால் போகும். KS ரவிக்குமார் சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா KS ரவிக்குமார் சார் வரும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். செல்வா சாரை பார்க்கும்போது பயம் இல்லைனாலும் அவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஹேண்டில் பண்ணிடுவார் செல்வா சார். ஆனால் KS ரவிக்குமார் சாரை பார்க்கும்போது தான் பயமாகவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டேவே அதை KS ரவிக்குமார் சார் வந்து உடச்சிட்டாரு. ஸோ அவரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு தேங்க்ஸ். இப்படி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும்போது இவங்க எல்லாரும் இப்படி வந்து நாங்கள் மீட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த கஸ்தூரி ராஜா சார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா. லவ் படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல கமெண்ட் பண்ணாங்க. ஃபோனில் சொல்கிறப்போ அந்த கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான உமனுக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் பேரண்டிங் எவ்வளோ முக்கியம், ஒரு குழந்தைய வந்து நம்ம கொண்டு வரணும், அது ஜென்சி கிட்ஸ்க்கு நடுவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருப்பார். அண்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ கடன்ற ஒரு வலைக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வலையில் சிக்கிறாதீங்க, சிக்கினீங்கன்னா வெளியே வருது சின்னாபின்னமாயிருவீங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை தான் இது. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு டிரெக்டர், தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார்ஸ் அண்ட்
பவிஷ் அவர் ஹீரோ, ஹீஸ் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப அமைதியான ரொம்ப நல்ல பையன். அண்ட் அவரோட டயலாக்ஸ்லேருந்து ஒர்க்லேருந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருந்தது. அண்ட் நாகதுர்கா சொல்கிற வரைக்கும் ரேப்பு வந்து எனக்கு 2 பேர் கூடமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னோட நிஜமாக சொல்ல போனோன்னா, இஃப் தேவர் மை பிரதர் or சிஸ்டர்ஸ் or சன் whatever, அந்த இதுக்குள்ள அந்த அளவுக்கு வந்து வி ஹேட் அ வெரி குட் ரேப்போ. எனக்கு செல்வராகவன் சார் கூட நடிக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ டெஃபினெட்லி ஐ ஷுட் பி ஒர்க்கிங் வித் ஹிம் இன் ஃபியூச்சர். பட் டெஃபினெட்லி அவரோட படங்கள் பார்த்து தான் என்னோட ஏர்லி டீன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் வெரி ஹாப்பி மீட்டிங் கஸ்தூரி ராஜா சார் ஹியர். அண்ட் வனிதா மேம் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். KS ரவிக்குமார் சாருக்கும் என்னோட நன்றி. மொத்தமாக கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். அண்ட் சொல்கிற மெசேஜும் ஜாலியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப க்யூட்டாக இளமையான ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க. நான் இந்த படம் எடிட் பண்ணி காமிச்ச உடனே நான் சொன்னேன், மகேஷ் இன்னும் 2 சீனை வச்சிருக்கலாம்ல, இந்த அம்மா அது ஏன் பெண்டிங் வச்சிங்க அப்படின்னு. ஏன்னா எடிட் பண்ணிட்டாரு. நான் பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன், மேடம் ஒரு 2 சீனை நான் தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்குறதுன்றது ஒரு லெங்க்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 2 hours 10 minutes என் பார்ட்னர் சொன்னார், சார் 2 hours பண்ணிடலாம் சார், 2 hours 15 minutes பண்ணலாம். தினேஷ் சாருடைய கண்டிஷன்லாம் நம்ம ரொம்ப லெங்க்த்தாக கொடுத்தா இந்த மாதிரி ரொமான்டிக் படம்லாம் ரொம்ப சேலஞ்சாக ஆனார். நாங்கள் முதலே டேரக்டர் சொன்னோம், தம்பி 2:15 படத்தை முடிக்கணும்னு. அவர் 2:10 முடிச்சார். அப்போ முடிக்கும்போது சொன்னார், சார் 2 சீன் போட்டால் கொஞ்சம் லேக் ஆகிடு சார் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாரு. சாரிம்மா, அந்த 2 சீன் மிஸ் பண்ணிட்டோம், வேணா டெலிவரி சீனில் விட்டுறோம், அப்புறமா அடுத்த படத்தில் கொடுத்து. ஒரு முக்கியமான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு 400-300 பேரோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். முந்தின நாள் 2 நாள் முன்னாடி எங்கிட்ட மேடம் வந்து சொன்னாங்க, வனிதா மேடம், சார் நாளைக்கு நான் வந்து ஃபுட்டு எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. அன்பிலீவபிளுங்க. உண்மையிலே நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் காசே கொடுக்கல அதுக்கு. அப்புறமா நான் சொன்னேன், நாங்கள் பே பண்ணிடுறோமா அப்படின்னு. அவங்களும் அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி பண்ணி ஹோல் க்ரூவுக்கு வந்து அவங்க சர்வ் பண்ணாங்க பாருங்கள். அந்த அன்பு இருக்குல்ல வனிதா மேடத்துக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம வெளியில் பார்க்குறது ஒரு ரஃப்பான வருது, ஆனால் அவங்க பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. படம் ஃபுல்லாக பிரியாணி பற்றி ஒரு டாக்கெல்லாம் இருக்குது, ஆனால் அவங்க கொடுத்த பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் தான் சாப்பிட முடியல, ஏன்னா நான் வெஜிடேரியன், அவங்க நான்வெஜ் பண்ணி கொடுத்தாங்க. பட் எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குது சொன்னாங்க. வந்து சொல்லுங்கள் மேம் உங்கள் பிரியாணி பற்றி இந்த படம். அதான் நான் சாப்பிடல, எனக்கு அது நான்வெஜ் தான் இருந்தது சொன்னாங்களா. நான் பாட்டு ஒதுங்கி என்னுடைய லைட்டாக சாப்பிட்டேன். வாங்க வனிதா மேடம், வாங்க பேசுங்க, வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இட்ஸ் குவைட் அ ஜேர்னி. இட்ஸ் பின் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். ஆரம்பித்ததுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நிறையா பேசுகிறதுக்கு கூட கொஞ்சம் கண்டென்ட் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ பண்ணோம் அப்படின்லாம். பிகாஸ் இது ரொம்ப அவங்க பிளான் பண்ணதை வந்து பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தினேஷ் சார் வந்து சினிமா மீடியா வந்து தே கேம் வித் ஐடியாலஜி ஆஃப் மேக்கிங் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் ஐ திங்க் தனஞ்சயன் சார் வந்து அதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தூண்கோலாக நின்று இருக்காரு ஆஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஐ திங்க் தினேஷ் சாரோட டைம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நீங்கள் தப்பான இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சினிமா வெறுத்து ஓடி போயிருப்பீங்க. பட் யூ வென்ட் டு த ரைட் பர்சன் இன் த ரைட் டைம். ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ரிலீஸ்க்கு கொண்டு வந்து இவ்வளோ கிராண்டாக தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி அவ்வளோ தூரம் வந்து ப்ரைம் அமேசான் ப்ரைம்க்கு படத்தையும் வந்து ஓடிடிக்கு கொடுத்துட்டு திங்க் மியூசிக் உள்ளே வந்து, ஸோ அந்த மியூசிக்கும் பியூட்டிஃபுல்லாக வந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வரைக்கும். அண்ட் ஸோ ஆக்டர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பற்றி நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும், சார் கொஞ்சம் கேளுங்க சார், உங்களை வந்து ஏன் சார் வெக்கப்படுறீங்க? அவருக்குள்ளே ஒரு சின்ன வெக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஐ ரியலி அட்மயர் தட். நான் அதை வந்து சொன்னேன், சில மீடியாவில் பேசும்போது நான் சொன்னேன், தட் இன்னர் சைல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே அலைவாக இருக்காது. அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அலைவாக இருக்காது. நிறைய பேருக்கு இருக்காது, பட் ஒரு சிலருக்கு அது எப்போவுமே அலைவாக இருக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நான் செல்வ சார்ட்ட பார்த்தேன். ஐ ஐடென்டிஃபைட் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நான் வந்து ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நினச்சது டோட்டலாக வேறு. அந்த லிஸ்ட்டில் அவர் இல்லை. சினிமாவை கண்டுபிடிச்சவங்கன்ற லிஸ்ட்டில் நான் ஒரு சில பேரை வச்சுருந்தேன் சார், இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் யூ ஆர் தேட் பிக் அ பிரில்லியன்ட் கிரியேட்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் இருப்பீங்கன்னு நான் ப்ரீ அசம்ஷனில் இருந்தேன். ஸோ எனக்கே தெரிஞ்சது, டோன்ட்
judge a book by its cover just because he is who he is அப்படின்னு. So he is such a wonderful, innocent, very lovable person, ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அது எனக்கு அங்கே ஸ்பாட்டில் ரொம்ப தெரிஞ்சது. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் பவிஷ் வந்து ஐம் கோனா மிஸ் ஹிம் ஆஃப்டர் திஸ் ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆல் தட். அது நான் நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். Because I think Pavishan and I, we connected after a few days, and then post the shooting we really connected. So ஏதோ ஒரு பந்தம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் தட் சைல்ட் ஷுட் ரியலி கம் அப். ஆடியன்ஸஸ் ஒத்துக்கணும். பிகாஸ் ஹீ இஸ் ஸோ க்யூட் ஆன் ஸ்க்ரீன். அதை நான் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸு, ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு, அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங், ஆஸ் அ சைல்டு ரொம்ப நல்ல பையன். ஸோ ஐ ரியலி காட் பிளெஸ் ஹிம். அண்ட் ஆல்சோ நாகதுர்கா, ஷீ இஸ் ஆல்சோ வெரி நைஸ். இது என்னமோ தெரியல, இந்த ஹோல் டீமுமே வெரி வெரி குட் பீப்புள். அது வெரி ரேராக நம்மளால் சொல்ல முடியும்ல, குட் பீப்புள். நிஜமாக நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அந்தகனில் வந்து எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. எவ்ரிபடி வாஸ் அ குட் பர்சன் ஹூ ஐ நியூ. ஸோ தட் குட் பீப்புள் ஒன்றா சேர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. தினேஷ் சாரும் சரி, ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஒரு டிசிப்ளின்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். நம்ம தனஞ்சயன் சார் எப்படி தான் சினிமாவில் இப்படியும் பொழைக்கிறாருன்னே தெரில, அவ்வளோ இன்னசென்ட். சம்டைம்ஸ் ஐ டோல் ஜோவிகா எஸ்டர்டே, அவர் சேயிங், சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல், இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, ஆனால் ஹீ இஸ் ஸோ இன்னசென்ட். சின்ன விஷயங்களை ரசிக்க தெரிஞ்சவங்க என்றைக்குமே வந்து பயங்கர பெரிய விஷயம். சினிமாவில் வந்து நம்ம பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நான் அவரை ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். ரியலி ஐ எம் லைக், யூனோ, ஐ அட்மயர் ஹிம். ஹவு கேன் ஹி பி ஸோ இன்னசென்ட் அப்படின்னு. அதை தாண்டி சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மகேஷ் டைரக்டர் வந்து அகெயின் அனதர் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்து ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஐ ரியலி கனெக்டட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க சொன்னாங்க அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் டப்பிங் வந்து 2 லாங்குவேஜ் பண்ணப்போ நான் பார்த்தேன். எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்தது. பட் தெர் இஸ் அதர் போர்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஐ ஒன்று தான் கேட்குறேன், எப்போவுமே மீடியாட்ட கேட்குறது தான், நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது ஒரு கரெக்டான மனநிலையில் பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லலை, உங்களை நிஜம்தான் சொல்கிறோம். ஆனால் நிஜத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைட். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஐ திங்க் பவிஷ் டிசர்வ்ஸ் இட் அண்ட் மகேஷ் ராஜேந்திரன் டிசர்வ்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ்மா. ரொம்ப கைண்டாக சொன்னீங்க வனிதா மேம். மிக முக்கியமாக பத்திரிகை ஊடக நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஏன்னா ஒரு புது அட்டெம்ப்ட். கண்டிப்பாக 120 பேரை கூப்பிட்டு வந்து படத்தை காமிச்சோம். அதாவது ஆடியன்ஸாக 20 பேர். அவங்களாம் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு கடைசியில் எங்களெல்லாம் வாழ்த்து சொல்லி நல்லா என்டர்டெய்னிங்காக படம் இருந்தது. அப்புறம் அவங்களுடைய சின்ன சின்ன சஜஷன்லாம் சொல்லும்போது டைரக்டர் உடனே ஓடி போய் இதெல்லாம் பண்ணிடலாம், இன்றைக்குள்ளே பண்ணிடலாம், ஊடகத்துக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபைனல் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பரபரப்பாக உழைச்சிட்ருக்காரு. கடைசியில் உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது அவரால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க போகிறாரு. அது உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கோம். தமிழில் நாங்கள் நாகதுர்கா அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு டிசிப்ளினான ஆக்ட்ரஸ். நான் வந்து மேடம் ஷாலினி அஜித்குமாரோட நான் பணியாற்றிருக்கேன். நாங்கள் வந்து மியூசிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது, நான் சரிகமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் மேடத்தோடு சேர்ந்து மாதவன் சாரும் அண்ட் மணியத்தனம் சாரை சேர்ந்து அலைப்பாயுதை படத்துக்காக பல ப்ரொமோஷன் நாங்கள் போயிருக்கோம். மணியத்தன் சாரை வந்து நான் மியூசிக் வேர்ல்டு, அப்புறம் லேண்ட்மார்க், இப்படிலாம் ஸ்டோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் நான் அதுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹைதராபாத் போய் கூட்டு போயிருந்தேன். அப்போது ஷாலினி மேடனுடைய இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் என்னை கல்யாணத்துக்கு அவங்க இன்வைட் பண்ணாங்க. அந்த வெட்டிங் அப்போ தான் அவங்க வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வெட்டிங் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னாங்க. அலைப்பாயுதை படத்த பிறகு அந்த நேரத்தில் நான் எப்படி ஒரு டிசிப்ளினான ஆக்ட்ரஸ், கமிட்டடான ஆக்ட்ரஸ், அதை விட முக்கியமாக இது ஒரு தொழில், இதுக்காக நான் வந்திருக்கேன், நான் ஒரு பெர்ஃபார்மர், அது மட்டும் தான் நான் வந்து கமிட்டடாக இருப்பேன் அப்படின்ற ஒரு டிசிப்ளினான ஒரு ஆக்ட்ரஸ். அப்படி ஒரு 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 டிசிப்ளினோட வந்திருக்கிறேன். நாகதுர்காவை பேச அழைக்கிறேன். நாகதுர்கா இஸ் ரியலி கோயிங் டு கோ பிளேசஸ். அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நிறைய தெலுங்கில் வந்துட்டுருக்கு. தமிழையும் இந்த படத்துக்கு பிறகு வரும் நான் எதிர்பார்க்குறோம். ஒரு நல்ல கமிட்டட் ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ், நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டான்ஸர்.
அவங்களுடைய 250 வீடியோ வந்திருக்குங்க யூடியூப்பில். நம்மலாம் யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த 250 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் 300 மில்லியன் 500 மில்லியன் என்னடா நடக்குதுன்னே தெரிய மாட்டேது. நானும் எதிர்பார்க்கறது நாகதுர்கா எங்கள் படம் வந்து 500 மில்லியன் படம் பீப்புளெலாம் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். எப்படி உங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தாங்களோ ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், விஐபிஸ் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகதுர்கா. டெஃபினெட்லி லைக் எவ்ரி ஒன் சேஸ், இது எனக்கு தமிழில் முதல் படம். ஐ ஹோப் ஐம் அ தெலுங்கு கேர்ள், தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். ஐ ஹோப் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் யூ வில் அக்செப்ட் மீ ஆஸ் அ தமிழ் பொண்ணு டூ. அண்ட் I would like to thank my director Magesh Rajendran sir and my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for being so supportive and choosing me, making me part of this such a wonderful film. And I wanted to thank Selvaraghavan sir, Pavish, Vanita ma'am, K.S. Ravikumar sir, and Ramya ma'am, my Santur mom. She doesn't look like my mom actually. I would like to thank each and everyone for being so supportive in the film, and they made sure that I'm comfortable. Everyone in the set, like they made sure I'm comfortable, not in just the sets. They made sure I'm very comfortable in Chennai as well. And I wanted to thank my ADs, Arison sir, Balaji bro, and Yuvaraj bro, everyone. Thanks for being so supportive and kind. They used to teach me dialogues. They used to follow me. They used to follow up. Like I really want everyone to watch the film, and thanks to Murugan Anna for being supportive. And inga padam vandu July 10th worldwide release agapodhu, so please do come to the theaters. Kandipa vaanga and watch and bless us. Thank you. என்னுடைய அசிஸ்டன்ட் முருகனை கூட தேங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு நிறைய நாள் அவங்க பிக்கப் பண்ணி அவங்க வந்து அவங்கள ஹோட்டலில் ட்ராப் பண்ணி he was very supportive. And Nagadurga, definitely you will go places. Congrats. And இந்த படம் மூலமாக உங்களுக்கு நல்ல பிரேக் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன். பர்டிகுலராக இந்த படத்தில் ஒரு 3 ஏடிஸை வந்து மகேஷ் சொல்லியிருந்தார். அவங்க 3 பேருமே அது பிறகு வந்து பாலாஜி அண்ட் ஒன் மோர் யுவராஜ் 3 பேருமே அவ்வளோ கமிட்டடாக எல்லாருமே வந்து ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணாங்க. அதோட இந்த டீம் வந்து சினிமாட்டோகிராஃபர் நம்முடைய சினிமாட்டோகிராஃபர் என்னுடைய படத்தில் பல படங்களில் பணியாற்றிட்டு வர என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் ஏன்னா அவர் வந்து பிஜி முத்தையா இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன். இப்போது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ரீமேட்ச் படம், அதுலேயும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஃபாக்ஸன் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவரும் வந்து சூப்பரான மியூசிக் கொடுத்துருக்காரு. ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், இவங்க எல்லாருமே என்னோட பயணிச்சிட்டே இருக்காங்க. எடிட்டர் வந்து ஸ்ரீகாந்த் சார், ஒரு லெஜெண்டரி. அவர் வந்து பல படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினோட எடிட்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும். அவரோட சேர்ந்து ராஜன் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் எடிட்டிங் ஸ்ரீகாந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு டீமாக இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் கூட கண்டினியூஸாக இந்த படம் ஆரம்பிச்சிருந்தது ரேகானோட உழைப்பு வந்து கண்டிப்பாக மிக பெருசு. வாழ்த்துக்கள் ரேகா, இப்படியே நீங்கள் தொடர்ந்து சூப்பராக பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஜெகதீஷ் டிஜிட்டலி டீம் சூப்பர் டூப்பராக வந்து இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்கும் அவருடைய சப்போர்ட் தான் முக்கியமான காரணம். 2 பேருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு கம்பெனி ஒரு படம் தயாரிக்கிறோன்னா அழகாக நம்முடைய வனிதா மேம் சொன்னாங்க, ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ சேலஞ்சு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணால், அதாவது ஒரு டிசிப்ளினாக ஒரு எஃபர்ட்டாக போடும்போது ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ அழகாக ப்ரொடியூசரோட பணியாற்றினா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண முடியும் எந்த டென்ஷன் இல்லாமல். அது பண்ணது வந்து மகேஷ் ராஜேந்திரன். அதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக தயாரிப்பு குழு சார்பில், சினிமா மீடியா அண்ட் கிரியேட்டிவ் இண்டியா சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு வந்து நாங்கள் வந்து அவர் படத்தில் ஒரு டயலாக் வச்சுருக்காரு. ஹீரோ சொல்லுவார், அதாவது என்ன சொல்லுவார்னா, ரகு எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கூட அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் சர்ப்ரைஸாக அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். இந்த மேடையில் உங்கள் முன்னாடி அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து, அவர் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தார். அதனால் அந்த கிஃப்ட்டை வந்து அவருக்கு உங்கள் முன்னாடி கொடுத்து பாராட்டுக்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்களாம் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். மகேஷ் ராஜேந்திரன் அவருக்கு கிஃப்ட் கொடுக்க நான் செல்வராகவன் சாரையும் கஸ்தூரிராஜ் சாரையும் அவர் கிஃப்ட் கொடுக்குமாறு ஆசைப்படுறேன்.
இல்லை இல்லை அது ஃபோன் இல்லைப்பா, ஃபோன் இல்லை. அது என்ன இல்லைப்பா, ஃபோன் இல்லை, அது ஃபோன் இல்லை. இல்லைப்பா, இது போஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். அப்படியே அப்படியே